ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். உங்களுடைய ஆண்ட்ராய்ட் மொபைலில் நீங்கள் ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகாத ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அதாவது நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் சாம்சங் ஆகட்டும், ரெட்மி ஆகட்டும், ஒன் ப்ளஸ் ஆகட்டும், எந்த ஒரு மொபைல் பிராண்டாக இருந்தாலும் ஓகே. ஸோ கேமரா ஓப்பன் பண்ணும்போது பேக் கேமரா ஒர்க் ஆகுது, ஆனால் ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகலை. ஃபுல்லாக ஒரு பிளாக் ஸ்க்ரீனில் தான் உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இன்னைக்கு நிறைய மொபைலில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கதா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்த ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகாத ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ சேம் ஸ்டெப்ஸ் நீங்களுமே உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ வாங்க போவோம், வீடியோக்குள்ளே போகும். இதுதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவையாக நீங்கள் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் எனக்கு தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். முதல் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் கேமரா ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷோ ஆகுதா இல்லையா அப்படின்றத. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மொபைலில் பாருங்கள், கேமராவில் இந்த ஆப்ஷன்ஸ் ஏதாவது கிளிக் பண்ணும்போது செட்டிங்ஸ் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு லாஸ்ட்டாக கண்டிப்பாக ரீசெட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய கேமராக்கான செட்டிங்ஸை டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு ரீசெட் பண்ணணும். ஸோ அப்படி செய்யும்போது உங்களுடைய கேமரா டிஃபால்ட் மொபைலுக்கு வர செட்டிங்ஸுக்கு ரீசெட் ஆகும். இதனாலையுமே உங்களுடைய ஃப்ரண்ட் கேமராவில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா அது ஆட்டோவாகவே சால்வ் ஆகி எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல் உங்களுடைய ஃப்ரண்ட் கேமராவை யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அதுவுமே ஒர்க் ஆகலை, நீங்கள் ரீசெட்டும் பண்ணி பார்த்துறீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் உள்ள போங்க. போயிட்டு செட்டிங்ஸில் பாருங்கள், ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ சாம்சங் மொபைலில் ஆப்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். சில மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட்டும் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஆப்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இங்கே பாருங்கள், கேமரா அப்படின்ற ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம மொபைலுக்கான டிஃபால்ட் கேமரா ஆப். ஸோ அந்த ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி கிளியர் கேஷ், கிளியர் டேட்டா இது ரெண்டையுமே ஒருக்கா கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஃபோனை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ அப்படி ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஃபோன் ஆஃப் ஆகி ஒன் ஆகும். ஸோ அந்த சமயத்தில் நம்மளுடைய மொபைலில் ஏதாவது இஷ்யூ இருந்து இல்லாட்டி ஹார்ட்வேர் சைடு ஏதாவது இஷ்யூ இருக்குமா இருந்துச்சுன்னா அது நமக்கு நார்மலாக ஒட்டோவாக சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ ரீஸ்டார்ட்டும் பண்ணுங்கள். ஸோ சொன்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகுச்சுன்றது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ணி அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு. இது போல் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கையும் போடுங்க. தேங்க்யூ.